ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியிலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு லாரிகள் இயக்கப்படாததால் பண்ணாரி சோதனைச் சாவடியிலும் புளிஞ்சூர் சோதனைச் சாவடியிலும் லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 22 நாட்களாக போக்குவரத்து முடங்கியுள்ளதால் காய்கறிகள், பூக்கள், பால் உள்ளிட்ட சரக்குகள் நாசமாகி வருவதாக லாரி ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நமது சத்தியமங்கலம் செய்தியாளர் மகேஷ் பாண்டியனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மகேஷ், இன்று சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிற நிலையில இரு மாநில எல்லை பகுதியில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? மாலதி வணக்கங்க. காவிரி நீர் பிரச்சனை 144 தடை உத்தரவு வந்து பெங்களூரில் பிறப்பிக்கிறதை தொடர்ந்து தமிழக எல்லையான பண்ணாரி சோதனை சாவடியில் தமிழக பதிவு கொண்ட வாகனங்கள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதே போல் வந்து கர்நாடக மாநில எல்லையான புளிஞ்சூர் சோதனை சாவடியில் வந்து கர்நாடக வாகனங்கள் எல்லாமே தடுத்து நிறுத்த போகிறாங்க. இரு மாநில எல்லைகளில் வந்து கர்நாடக எல்லையான புளிஞ்சூர் சோதனையில் கர்நாடக போலீஸாரும், தமிழக எல்லையான பண்ணாரி சோதனை சாவடியும் தமிழக போலீஸாரும் வந்து தடுத்து நிறுத்தி இரு மாநில எல்லைகளிலும் வாகனங்கள் செல்லாமல் வந்து தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மகேஷ், இரு மாநில எல்லைகளிலும் ஏராளமான லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா சொன்னீங்க. அங்குள்ள லாரி ஓட்டுநர்கள் எவ்விதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க? இப்போ இங்கிருந்து கொண்டு போய் சரக்கு வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துங்க கூடுதல், அதாவது இங்கிருந்து எல்லை பகுதி வரைக்குமே கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மற்றொரு வாகனங்களை கொண்டு செல்லப்படுதுங்க. இதனால் வந்து லாரி ஓட்டுநர்களுக்கு வந்தோம், அதன் உரிமையாளர்களுக்கு வந்தோம் ஏற்றுக்கூலி, அதே மாதிரி வந்து இந்த சரக்கு மாற்றங்கள், விலை குறைவு, இது போன்ற பிரச்சனைகள் வந்து சந்திச்சு வராங்க. மகேஷ், போக்குவரத்து முடக்கத்தால பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. எந்த அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு? அதாவது சத்தியமங்கலம் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துங்க ஒரு 50 ஏக்கருக்கு மேலே அந்த மல்லிகைப்பூக்கள் வந்து விவசாயம் செய்யப்படுவாங்க. இந்த மல்லிகைப்பூக்கள் புறம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கர்நாடக மாநிலத்திற்கு வந்து அதிக அளவில் கொண்டு செல்லப்படும். இந்த 22 நாட்களாக அந்த போக்குவரத்து முடக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10 டன் பூக்கள் வந்து தேக்கமடையுது. இதனால் வந்து இதுவரைக்கும் இந்த 22 நாட்கள் கணக்குப்படி பார்க்குறப்ப சுமார் ஒரு 3 கோடி ரூபா மதிப்புள்ள மல்லிகைப்பூக்கள் வந்து தேக்கமடைஞ்சிருக்கு. அதனால் விவசாயிகளுக்கு வந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே போல் வந்து வாழைக்காய் வந்து இங்கேருந்து கொண்டு போகிற வாழைக்காய் அதிக அளவில் கேரளா மாநிலத்துக்கும் அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்துக்கும் கொண்டு செல்லப்படும். இந்த வாழைக்காயும் கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கனால குறைந்த, அதாவது கடந்த 20 நாளைக்கு முன்னாடி கடந்த மாதத்துக்கு விற்பனை செய்யப்பட்ட வாழைக்காயுடைய விலையோட இப்போ பாதிக்கு பாதி, கதலி வந்து 62 ரூபாய்க்கு விற்கப்பட்டது, இப்போ வெறும் 30 ரூபாய்க்கு விற்கப்படுது. இதனால் வந்து விவசாயிகளும் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. மகேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.